மனவளக்கலை மன்ற தலைவர் மற்றும் அன்பர்களுக்கும், ஜூமில் இணைந்துள்ளவர்களுக்கும், யூடியூபில் இணைந்துள்ளவர்களுக்கும் முதற்கண் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தி பணிக்கொள்வோம் என்ற தலைப்பில் தற்சோதனையை பற்றியும், 2ஆம் பாகமாக எண்ணம் ஆராய்தல் பற்றியும், 3ஆம் பாகமாக ஆசையை எவ்வாறு சீரமைத்து பணிக்கொள்வது என்பது பற்றியும் பார்த்தோம். இன்று சினத்தை எவ்வாறு தவிர்த்து கொண்டு பணிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முதலில் சினம் என்றால் என்ன? சினம் ஏன் வருகிறது? அதாவது அதற்கான காரணங்கள். யார் மேலெல்லாம் சினம் கொள்கிறோம்? எதன் மேலெல்லாம் சினம் வருகிறது? சினம் கொண்டால் உடலிலே, மனதிலே, உயிரிலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, ஆன்மீக வாழ்க்கையிலே எவ்வாறெல்லாம் கேடு விளைவிக்கிறது? அப்படி என்றால் இந்த சினத்தை தவிர்த்தே ஆக வேண்டும் அல்லவா? சரி, எவ்வாறு சினம் எழாமல், சினம் தவிர்த்து நம்மை திருத்திக் கொண்டு பணிக்கொள்வது என்பதை பற்றி ஆராய்வோம். வாழ்க்கமுடன். சரி, இந்த கோபம் வருது அப்படிங்கிறோம். எதுக்கு கோபம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சினம் என்றால் என்ன, கோபம்னா என்ன பார்க்கலாம். இத கிளாஸ் வந்துட்டு ஒரு கேள்வியா கேட்கும் போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான பதில் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி செய்யறதுனால கோபம் வருது, எனக்கு இது கிடைக்கலன்னு கோபம் வருது. நான் கேட்டது கோபம் என்றால் என்ன, எதுக்காக கோபம் கேட்கல. முதல்ல சினம் என்றால் என்ன அத சொல்லுங்க அப்படின்னு சொன்னா யாருக்குமே கோபம்னு என்னன்னு தெரியல. கோபம்னு என்னன்னு தெரியாமையே கோபப்பட்டுட்டு இருக்கோம். அதனால முதல்ல கோபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சீரமைக்கப்படாத ஆசை செயலாகாமல் தடைப்படும் போது அந்த தடையை நீக்க ஆர்வம் தான் சினம். அதாவது எதிர்மறையான எண்ண வேகம், உணர்ச்சி வேகம், இதுதான் சினம். அதாவது தடைப்பட்ட ஆசையே சினமா மாறி துன்பத்தை உண்டாக்குறது. இப்ப ஒரு ஆசைப்படுறோம், அதுக்கு தடை வந்துச்சு அப்படின்னா கோபம் வந்தா துன்பம் தான் வரும் கண்டிப்பா. அது அப்ப மட்டும் இல்லாம பின்னரும் துன்பத்தை நீடிக்க செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு தான் சினம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆசைக்கு தடை வந்தால் சினம் வரும். அந்த உணர்ச்சி தான் சினம், கோபம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சினம் வருவதற்கு காரணம், முதல்ல அதுக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எங்கேந்து வந்திருக்கோம்? பரிணாமத்துல 5 அறிவு மிருகத்திடம் இருந்து வந்திருக்கோம். அப்படிங்கும் போது கரு அமைப்பின் மூலமா இந்த கரு அமைப்பு பதிவு, விலங்கின பதிவு இருக்கிறதுனாலதான் அந்த சினம் அப்படிங்கறதே வருது நம்மளுக்கு. அப்போ சினம் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தாக்க, தேவைகள் நிறைவேறாத பொழுது சினம் வரும். உதாரணத்துக்கு பசி எடுக்குது அப்படிங்கும் போது உணவு வேண்டும். அப்ப உணவு கிடைக்கல அப்படின்னு சொன்னா கோபம் வரும். வீட்டுக்கு வர்றீங்க, ரொம்ப பசியா வர்றீங்க, சாப்பாடு போடு அப்படிங்கிறீங்க. இல்ல இன்னும் குக்கரே வைக்கல அப்படின்னு சொன்னா முதல்ல வரக்கூடியது சினம் தான். இன்னுமா சமைக்கல அப்படின்னு. அப்போ தேவைகள் நிறைவேறாத பொழுது சினம் வரும். அடுத்த காரணம் விருப்பு அல்லது வெறுப்பு காரணமாக சினம் வரும். காலையில எழுந்த உடனே காஃபி வேணும், அதுதான் எனக்கு விருப்பம். டீ கொடுத்தா எனக்கு பிடிக்காது. அப்ப காலையில வேண்டியது என்ன, பிடிச்சது என்ன? காஃபி. பிடிக்காதது டீ. அப்போ பிடிக்காத விஷயத்தை கொடுத்தாலும் கோபம் வரும். அப்போ விருப்பு வெறுப்பு காரணமா கோபம் வரும். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அடுத்தது எதிர்பார்ப்பு இருந்தாலும் கோபம் வரும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பேரண்ட்ஸ் வந்துட்டு தங்க பிள்ளைங்க எல்லாம் தன் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும் அப்பா, நான் என்ன சொன்னாலும் அம்மா கேட்கணும் அப்படின்னு பிள்ளைங்க எதிர்பார்க்கிறாங்க.
அப்போ எதிர்பார்ப்பின்படி நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த நடக்காத ஏமாற்றம் அது சினமா வெடிக்குது. அடுத்தது தப்பு கணக்கிடுவதாலும் சினம் வரும். இது ரெண்டுத்துக்குமே உதாரணம் பார்க்கலாம். இன்னைக்கு விடுமுறைன்னு வச்சுப்போம். அப்போ ஏதாச்சும் தின்பண்டம் ஸ்பெஷலா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. சம்திங் ஸ்பெஷல் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. வைஃப் வந்துட்டு பை ராங் கால்குலேஷன் தப்பு கணக்கு போடுறாங்க. இந்த ஐட்டம் போனமோ செஞ்ச போது ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாரு, ரொம்ப பிடிச்சு சாப்பிட்டாரு, இன்னைக்கோ ஹாலிடே சோ வீட்லயே இருக்காரு, நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடட்டும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு அதையே பண்ணும்போது எதிர்பார்த்தபடி கிடைக்காததுனால கணவனுக்கு கோபம் வருது. ஆக இந்த 4 காரணங்கள், தேவைகள் நேராத பொழுது, விருப்பு வெறுப்பின் காரணமாக, எதிர்பார்த்தலின் காரணமாக தப்பு கணக்கு போடுவதாலும் சினம் வருகிறது. சரி, எதன் மேல் சினம் வருகிறது? அடுத்த கேள்வி. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம், இந்த 4 விஷயங்கள். பொருள், எனக்கு இந்த பிராண்ட் தான் வேணும், இந்த மேக் தான் வேணும், இந்த மாடல் தான் வேணும். அப்ப ஒரு பொருள் மேல அந்த பிராண்ட் மேல ஒரு பற்றுதல். உங்களுக்கு வேண்டது வாங்கி கொடுக்காம, நீங்க கேட்ட பிராண்ட் வாங்கி கொடுக்காம வேற பிராண்ட் வாங்கி கொடுத்தா அந்த பொருள் என்னமோ தேவை, அப்போ உபயோகிச்சுதான் ஆகணும், வேஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு வாட்டி அந்த பொருள் உபயோகிக்கும் போதும் அந்த பொருள் மேல கோபம் வரும். சரி, நடைமுறையாவே சொல்றேன். இப்போ வைஃப் வந்து சொல்றாங்க, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, இப்ப நம்ம 2 பேரு தான் இருக்கோம், முன்னாடி அத்தனை பேரும் இருந்ததுனால 12 லிட்டர் குக்கர் வேண்டி இருந்தது, இப்ப நம்ம 2 பேரு தானே, ஒரு 2 லிட்டர் குக்கர் வாங்கிட்டு வாங்க, சீக்கிரமாவும் சமைக்கலாம், கேஸும் கம்மியா செலவாகும் அப்படின்னு எடுத்து சொல்லிருக்காங்க. இவரும் நல்லா தலைய மண்டைய ஆட்டிட்டு போறாரு. ஃப்ரெண்ட் வந்துட்டு அவருக்கும் குக்கர் வேண்டி இருக்கு. அப்ப காம்போ சேல் போட்டிருக்கான். 12 லிட்டர் குக்கர் ஒண்ணு, அது கூட ஒரு 7 லிட்டர் குக்கர் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் சரி காம்போலன்னா சீப்பா கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட சேர்ந்து வாங்கிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. வாங்கிட்டு வந்து இந்தா நீ கேட்ட குக்கர் அப்படின்னு குடுக்கறாரு. அந்த சைஸ பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சின்னதா 2 லிட்டர் குக்கர் தானே கேட்டேன், திருப்பியும் பெரிய குக்கரே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இந்த பார் இதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு. இந்த அம்மா அந்த குக்கர் வைக்கும் போதெல்லாம் எப்படி வைப்பாங்க, நங்குன்னு தான் வைப்பாங்க. சத்தம் வரும் குக்கர் வைக்கும் போது, அந்த கோபத்தை அந்த குக்கர் மேல காட்டுவாங்க. சோ பொருள் பற்று, அதன் மேல் கோபம் வரும். அடுத்தது செல்வாக்கு. செல்வாக்கு காமிக்கணும் அப்படிங்கும் போது பாஸ் வந்து சபார்டினேட் மேல அவருடைய செல்வாக்க காமிப்பாரு. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் மேல. இந்த காலத்துல சில வீட்டுல ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் மேல காட்டுறாங்க, நான் அவங்கள பத்தி பேசல. ஆக செல்வாக்கின் காரணமாக கோபம் வரும். புகழ், இப்போ மனைவி சமைச்சிருக்காங்க, செல்வ புகழ், மனைவி வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட உக்காந்துருக்காங்க, இவங்க சம்திங் ஸ்பெஷல் பண்ணிருக்காங்க, இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா யாருமே ஒன்னும் பேசாம அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டாங்க. அப்போ அந்த அம்மாக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன், ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொன்னாதான் என்ன அப்படின்னு வைஃப் எக்ஸ்பெக்ட்ஸ், புகழணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு பை ராங் கால்குலேஷன், இவளை புகழ்ந்துட்டா தலைமையில ஏறி உக்காந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு புகழ மாட்டாரு. ஒரே ஒரு விஷயம், இது சின்ன டெக்னிக் தான், இதெல்லாம் வாழ்க்கை நல்லா அமைதியா போறதுக்கான சீக்ரெட் தான். நீங்க புகழ்ந்துதான் பாருங்களேன்,
இன்னைக்கு உங்களுக்கு வெறும் இட்லி சட்னி கிடைச்சது போக நீங்க புகழ ஆரம்பிச்சீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் வடை எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஆக லாபம் உங்களுக்கு தான். கொஞ்சம் புகழ்ந்துதான் பாருங்களேன். சுவாமிஜி வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட புகழறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா ஹஸ்பண்ட் தான் புகழவே மாட்டேன், மனசே இல்ல அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. சோ இந்த புகழ் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கோபம் வரும். அடுத்தது புலன் இன்பம். உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு டிவி இருக்கு, ஆனா பெரியவங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ், அவங்க பிள்ளைங்க. சோ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு பக்தி சேனல் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்துட்டு நியூஸ் பாக்கணும், அம்மா இருக்கவே இருக்கு அழுவாச்சி சீரியல் அழுதுட்டே பாக்கணும் அப்படின்னு சீரியல் தான் பாக்கணும், பையன் வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பாக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், புலன் இன்பம். யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்கும், அவங்க ஆசையா பாப்பாங்க. ஆசைக்கு தள்ளி வந்த 3 பேருக்கும் கோபம் வரும், எப்ப பார்த்தாலும் இவரே பாக்குறாரு அப்படிங்கிறது. எல்லாருமே தான் பார்த்தாலும் அந்த க்ஷணத்துக்கு யாருக்கு கிடைக்கலையோ அந்த 3 பேரும் கோபப்படுவாங்க. சரி, யார் மேல கோபம் வரும்? அடுத்தது நம்ம முதல்ல சினம் ஏன் வருதுன்னு பார்த்தோம், சினம்னா என்னன்னு பார்த்தோம், சினம் வருவதற்கான காரணம் பார்த்தோம், எதன் மேல் சினம் வருகிறதுன்னு பார்த்தோம். இப்ப யார் மேல் சினம் வருகிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மேலேயே தான் சினம் வரும். எப்ப வரும் அப்படின்னா, பசித்திருக்கும் போது சினம் வரும். கண்டிப்பா இது நேச்சுரல் தான். பசிச்சுட்டு இருந்தா மூளை வேலையே செய்யாது, கோபம் வரும். அப்போ அந்த சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கும் போது கண்டிப்பா கோபம் வரும். ஏன் இந்த பசிக்கும் போது உணவு கிடைக்கலன்னு ஏன் கோவப்படணும், கொஞ்சம் பொறுமையா ஆயிரேன் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே கோவப்பட்டுப்போம். அடுத்தது பொய் சொல்லிய பின் கோபம் வரும். பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், கண்டிப்பா கோபம் வரும். ஏண்டா பொய் சொன்னோன்னு இருக்கும். அந்த பொய்ய சொல்லி அதை மாட்டிக்கும் போது அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். இப்படி ஒரு பொய் மேல பேசி ஒரு கட்டத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மள கார்னர் பண்ணிருவாங்க. அப்ப ஏன் பொய் சொன்னோம், இப்படி மாட்டிக்கிட்டோமே, நான் பொய்யே சொல்லிருக்க கூடாது அப்படின்னு நம்ம மேலேயே நம்மளுக்கு கோபம் வரும். இந்த சந்தர்ப்பத்துல இன்னொன்னும் சொல்லிக்க விரும்புறேன், பொய் சொல்றது ரொம்ப கஷ்டம், உண்மை சொல்றதுதான் ரொம்ப ஈஸி. ஆனா எப்படி எடுத்திருக்காங்க மக்கள் அப்படின்னாக்க, உண்மை பேசி வாழவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உண்மை பேசினா தலைமையில உட்காந்துருவாங்க, மிளகா அரைச்சிருவாங்க, இந்த மாதிரி டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உண்மை சொன்னாக்க நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் ஒரே பதில் தான் இல்லையா? என்ன சத்தியம் ஒன்றுதான், உண்மை ஒன்றுதான். ஆனா பொய் பேசினாக்க அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை மறைக்க 4-5 பொய் பேசி அத்தனையும் ஞாபகத்துல இருக்கணும், ரொம்ப கஷ்டம். உண்மை வந்துட்டு ரொம்ப ஈஸி, எளிது, அதுதான் சத்தியம். சரி, அடுத்து திறமை இல்லாத போதும் நம் மேல் கோபம் வரும். இப்போ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கல, அதே விஷயம் சார்ந்து நம்மளுக்கு ஒருத்தங்க வேலை கொடுக்கும் போது இத கத்துக்காம போயிட்டோமே, இத கத்துட்டு இருக்கணும், ஏன் இப்படி அதுக்கே சொன்னாரு கத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயாச்சு. அப்போ ஒண்ணு இல்ல, இந்த ஜூமே வச்சுக்கோங்க, ஜூம்ல எப்படி ஜாயின் ஆகணும் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு, இந்த வயசுக்கு அப்புறம் நான் எப்படி கத்துக்கிறது, அப்போ அவங்க மேலேயே கோபம் வரும். ஆக நம்ம மேல 3 காரணங்களால கோபம் வருது. பசித்திருக்கும் போது, பொய் சொல்லிய பின், திறமை இல்லாத போது. அடுத்தது குடும்ப நபர்கள். கணவனுக்கு மனைவி மேலும், மனைவிக்கு கணவன் மேலும் 95% இதுதான். Because each are gods and messengers. இவருக்கு கணவர் தான் மனைவி மேல கோபப்பட முடியும், இப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல முடியும், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்ல முடியாது. சோ முதல்ல குடும்ப நபர்கள் அப்படின்னு எடுத்தா கணவனுக்கு மனைவி மேலும், மனைவிக்கு கணவன் மேலும் கோபம் வரும். அடுத்த லிஸ்ட் குழந்தைங்க மேல, அதுக்கும் அடுத்த லிஸ்ட் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்.
அவங்க மேல எல்லாம் கோபம் வரும். அடுத்தது சமுதாயத்தின் மேல் கோபம். சமுதாயத்துல வந்துட்டு இவங்க யாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதே இல்ல, என்ன டிராபிக் இது பண்றது இல்ல, ஆக சமுதாயத்தின் மேல் நிறைய கோபம். அது மட்டும் இல்ல, நான் இந்த தேதியில உனக்கு பணம் திருப்பி கொடுத்துடுறேன் ப்ராமிஸ் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் கோபம் வரும். நான் 10 மணிக்கு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க சொல்லி 10 மணிக்கு வர 11 மணி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் they don't keep up the promise, then also we get angry. அப்போ இந்த கோபம் அப்படிங்கிறது ஆக்சுவலா it is born to the kind, but we misuse it. என்ன மேடம், சினம் வந்துட்டு எதிர்மறை எண்ணம், நெகட்டிவ் எமோஷன், இட் இஸ் a boon அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இல்ல, it is a boon only. God has designed us such a way. உதாரணத்துக்கு எப்படி உடல் அளவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கோபம் படும்போது enormous amount of energy is produced to flight or fight full situation. எப்படின்னு கேட்டாக்கா, அந்த சினம் அப்படின்னு வரும்போது pituitary gland gives a command to the adrenal gland to produce adrenaline அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி பண்ணு அப்படின்னு கமாண்ட் கொடுக்குது. அந்த ஹார்மோன் gives a command to the liver to produce glucogen. Glucogen is nothing but blood sugar. அப்போ blood sugar பிளட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மசில் பவரும் வரும். அப்போ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். இதுதான் சிஸ்டம், இதான் நடக்குது. அப்போ எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்? ஃபிளைட் ஆர் ஃபைட் ஃபுல் சிச்சுவேஷன். ஆனா we are misusing it. அதனாலதான் கோபம் வந்தா அத தவிர்த்து அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும், ஆராயணும். சினம் என்னும் எண்ணத்தை ஆராய வேண்டும். ஜஸ்ட் கன்வெர்ட் இட் as a positive constructive purpose. உதாரணத்துக்கு டாடா அவங்க வந்துட்டு ஃபாரின் போகும்போது 5 ஸ்டார் ஹோட்டல்ல நுழைய போனாரு. அப்போ அவரை அலோவ் பண்ணல. யூ பிளாக் யூ பிரவுன்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு அலோவ் பண்ணல. அவருக்கு அந்த க்ஷணம் சுருக்கு நேரித்து கோபம். இப்படி அவமானப்படுத்திட்டாங்க. என்ன, இந்தியால நம்பர் 1 பணக்காரர் அவரு. ஒரே ஒரு செகண்ட் தான் கோபம் வந்தது. It just converted into positive constructive purpose. எப்படின்னாக்க, நம்மள வந்துட்டு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எமினிட்டிஸ், அந்த ஆம்பியன்ஸ், அங்க உட்காந்து இந்த ஃபைன் அண்ட் டைன் என்ஜாய் பண்ண விடாம பண்றாங்க. அப்ப நம்ம இந்தியன்ஸ்க்கெல்லாம் இத என்ஜாய் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அந்த கோபம் அத அப்படியே கன்வெர்ட் பண்ணாரு. வந்தாரு இந்தியாவுக்கு, தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். இப்போ எவ்வளவு பேர் அதுக்குள்ள உட்கார்ந்து ரசிச்சு சாப்பிடுறாங்க. they are also enjoying. so இந்த சினம் அப்படிங்கறத பாசிட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவ் நம்ம மாத்திக்கலாம். சினம் என்னும் எண்ணத்தை ஆராய்ந்து அதை நல்வழிப்படுத்தலாம், நல்ல வழியில கொண்டு போகலாம். So it is a boon to fight or fight full situation. இது வந்துட்டு ஒரு சின்ன உதாரணம் மூலமாவும் சொல்லலாம். மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கூட, ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பஸ் பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. பஸ் டெர்மினஸ், பஸ் நின்னுட்டு இருக்கு. பஸ் இன்னும் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவரு சொல்றாரு, அவங்க டீ குடிச்சு முடிச்சா பஸ் எடுத்துருவாங்க, சீக்கிரமா நட அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா, என்னால இப்பதாங்க நடக்க முடியும், வேணும்னா நீங்க சீக்கிரமா போய் சீட்டு பிடிங்க, என்ன பண்றது இவ்வளவு கட்டிண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நொந்துகிட்ட இவர் கொஞ்சம் வேகமா நடக்கிறாரு. ஒரு 2 எட்டு தான் வச்சிருப்பாரு. அதுக்குள்ள பார்த்தா இந்த அம்மா இவரையும் தாண்டி ஓடி போயிட்டு இருக்குங்க. இப்படி நடக்க கூட முடியாதுன்னு சொன்ன அம்மா இப்படி ஓடுதே அப்படின்னு இவருக்கு சந்தேகம். கிளாஸ்ல கேட்டா எப்படி ஓடுறாங்க, எப்படி அவங்களுக்கு சக்தி கிடைச்சது அப்படின்னு கேட்டாக்க எல்லாரும் ஒவ்வொரு பதில தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பதில இதுவரையும் நான் சொல்லி கேட்டதில்லை.
என்னன்னு கேட்டாக்க பின்னாடி நாய் துரத்திட்டு வந்தது. அப்ப நாய் துரத்தின உடனே இந்த அம்மாக்கு டு ஃபிளைட்ஃபுல் சிச்சுவேஷன் இல்லையா, தப்பிக்கணும் அதுல இருந்து. அப்போ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு, அப்ப மசில் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. சோ அவங்களால ஓட முடிஞ்சது. ஆக இந்த எதிர்மறை எண்ண வேகம் இத வந்துட்டு நல்ல வழிக்கு பயன்படுத்திக்கலாம். டு ஃபைட் ஆர் ஃபிளைட்ஃபுல் சிச்சுவேஷன் we can use it. So it is a boon to the mankind, but again we are misusing it. சரி, இந்த கோபம் வரதுனால என்ன பாதிப்பு உடலிலே, மனதிலே, உயிரிலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, ஆன்மீக வாழ்க்கையிலே ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவோம். On body, the effects of anger on body. blood sugar அப்படின்னு சொன்னேன். அப்போ இதயம் அதிகமா ரத்தம் பம்ப் பண்ணணும். அப்போ ஹார்ட் ரேட் இன்க்ரீசஸ், மசில் பவர் இன்க்ரீசஸ், பிபி பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன அவ்வளவு வேகமா பம்ப் ஆகுது அப்படிங்கும் போது பிபி இன்க்ரீசஸ். ஷிவரிங், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃப்ளோ. உதாரணத்துக்கு பைப்ல வந்துட்டு தண்ணி போயிட்டு இருக்கு, சீரா போயிட்டு இருக்குன்னா ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. ஆனா ஒரு இடத்துல நீங்க அத காலால் மிதிச்சிட்டீங்கன்னாக்க இந்த பக்கம் தண்ணியோட இருக்கிறது ஒரு மாதிரி மேலையும் கீழையும் ஆடும் அந்த பைப்பு. நீங்க வேணா வீட்டுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. சோ ஷிவரிங் என்ன, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால. then body mind coordination will go, மனமும் உடலும் ஒத்துழைக்காது. blood flow அப்படியே குப்புன்னு தலை வரையும் போறதுனால கண்கள் சிவக்கும், eyes become red, ulcer starts. அல்சருக்கும் கோவத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். கண்ணு சிவக்குது அப்படின்னா சரி, ஆமா கரெக்ட், ஒத்துக்கிறோம். அல்சர் ஸ்டார்ட்ஸ். அது எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம சாப்பிட்டா அது ஜீரணம் ஆகணும். ஜீரணம் பண்றது எது? நம்ம ஜீவகாந்த சக்தி. காரண உடல் இல்லையா, அதுதான் உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் காரணம். இப்ப கோபப்படும் போது உயிர் சக்தியை இழக்கிறோம். அப்போ ஜீவகாந்தம் திணிவா இருக்காது, வேண்டிய அளவு இருக்காது. அப்போ ஜீரணம் நிதானமா நடக்கும். ஜீரணம் நிதானமா நடக்கும் போது உணவு அதிக நேரம் தங்கும். உணவு அதிக நேரம் வயிற்றுல தங்குச்சுன்னா புளிச்சு நுரைச்சு போகும். அதுதான் அல்சர், அசிடிட்டி. நீங்க வெளியிலயே சாம்பார் வச்சிருங்களேன், நாளைக்கு காலையில எடுத்து பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு மாதிரி நுரைச்சு புளிச்சு இருக்கு இல்லையா, கெட்டு போறது இல்லையா? அதுதான். அதே மாதிரிதான் இங்கேயும் உணவு வந்துட்டு அதிக நேரம் வயத்துல தங்கினா புளிச்சு போய் அசிடிட்டி ஆகி அது ஸ்டமக் வால்ஸ் எல்லாம் அப்படியே தின்னுறது. அப்போ புண்ணாறுது, அதுதான் அல்சர். நர்வஸ் சிஸ்டம் ட்ரம்பிள். every time we get angry, energy thrown out of the body, we get tired. அதனாலதான் சிவவாகர் என்ன தெரியுமா சொன்னாரு? கறந்த பால் முளைப்புகா, கரைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லையே அப்படின்னு சிவவாக்கியார் சொன்னாரு. கோவப்பட்டாக்க கண்டிப்பா உயிர் சக்திய இழக்கிறோம். ஏன்னா இந்த உயிர் துகள்கள் கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம உயிர் சக்தியை இழக்கிறது கூட தெரியாம இருக்கும். ஆனாலுமே சில பேர் தங்களையும் அறியாம கோவப்பட்டு முடிச்ச உடனே, சண்டை போட்டு முடிச்ச உடனே பா உயிரே போச்சு அப்படின்னு உட்காருவாங்க. பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா, உயிர் தான் போச்சு, என்ன ஒட்டு மொத்தமா உயிர் போல, அவ்வளவுதான். ஆக உயிர் துகள்கள் உடலை விட்டு வெளியேறுகிறது. அப்ப ஜீவகாந்த திணிவு குறைகிறது. அப்ப உடல் இயக்கம் சரியாக நடைபெறாது. அதனாலதான் உடலும் மனமும் ஒத்துழைப்பதில்லை. So every time we get angry, it is like suicide, committing suicide. தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. உடல் மனம் ஒத்துழைக்கல, சரியா யோசனை பண்ண முடியல, அப்ப என்ன பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது நம்மளால சொல்ல முடியாது, உடல் ஒத்துழைக்காது. அப்ப நாக்கு குழற ஆரம்பிக்கும், உச்சரிப்பு சரியா இருக்காது. சோ கோவப்பட்டா நம்ம என்ன பேசணும், என்ன நம்ம கருத்தை
தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அத கூட நம்மளால சரியா தெரிவிக்க முடியாது. அடுத்தது மனதளவில் என்ன நடக்குது பார்க்கலாம். கோவப்படும் போது இன்டென்சிஃபைட் எனர்ஜி கோஸ் டு தி பிரெயின் செல்ஸ். அப்படியே தலைக்கு ஏறுது, பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகி பிளட் ஃப்ளோ தலை வரையும் வேகமா பாயுது. எல்லா ஓட்டமுமே ரத்த ஓட்டமாகட்டும், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஜீவகாந்த சக்தி ஓட்டம், உயிரோட்டம் சீரா நடக்கணும், ஒரு ரிதம் இருக்கணும். இது வேகமா போகும்போது பிரெயின் செல்ஸ் அந்த வேகத்தை தாங்காது. அப்போ பிரெயின் செல்ஸ் செத்துரும். பிரெயின் செல்ஸ் will die. Once the brain cells dies, cannot be revived. மத்த செல் இப்ப வந்துட்டு தோல்ல இருக்கிற செல்லு, எலும்பு செல்லு இதெல்லாம் அழிஞ்சதுன்னா திருப்பியும் புதுப்பிக்கப்படுகிறது. It can be revived, but brain cells, nerve cells cannot be revived. அப்போ IQ level goes down. அதனாலதான் சொன்னாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. என்ன இருக்கிறதே கொஞ்சம் மூளையதான் உபயோகிக்கிறோம். 100%ல 2% of brain cells only we are utilizing. ரொம்ப அறிவு சார்ந்தவங்க, அறிவானவங்க, சயின்டிஸ்ட் அப்படிங்கிறோம். ஏன்னா என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க அவங்க, நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அறிவு அப்படிங்கிறோம் இல்லையா, அவங்க கூட less than 18% of brain cells தான் யூஸ் பண்றாங்களாம். rest of the brain cells are dormant, inactive. எதுக்காக அப்படின்னு கேட்டா, கோவப்படும் போது பிரெயின் செல்ஸ் செத்துட்டே இருக்கு இல்லையா, அப்போ இவங்க உயிர் வாழணும், அப்ப பிரெயின் செல்ஸ் வேணும். அப்படிங்கும் போது கடவுள் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு. அப்ப இந்த யூஸ் பண்ண 2% போயிருச்சுன்னா ஆக்டிவ் இல்லாம இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். God has designed in such a way beautiful mission. நம்ம மிஷன் மனுஷங்க கண்டுபிடிச்ச மிஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது, இறைவன் கண்டுபிடித்த மிஷன் தான் இந்த உடல். அதுலயும் பிரெயின் செல்ஸ் இன்னும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல. So IQ level goes down, then loses concentration. ஓர்மை நிலை இல்ல. அப்போ ஓர்மை நிலை இல்ல அப்படின்னா ஞாபக சக்தியும் இருக்காது, அப்போ செயல்திறனும் கம்மியாகும். இது மாதிரி கோவப்பட்டு ஒவ்வொரு முறையும் இந்த உடலும் மனமும் ஒத்துழைக்காத இருந்தா நம்ம சொல்ல வேண்டியதை சரியா சொல்லணும். சரியான பித்திகாரன் சொல்றாங்க இல்லையா. So it is a temporary madness, confused state of mind, no harmony, no peace of mind. So மனதளவுல இவ்வளவு பாதிப்புகள். அடுத்தது பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆகும். Even your own kithakin will not come near to you. நம்ம குழந்தைங்க தான் நம்ம கோவப்பட்டா வேண்டாம், அப்பா கோவப்படுறாரு, அம்மா கோவப்படுறாங்கன்னு கிட்ட வரமாட்டாங்க. அன்பு காட்டினாலும் கிட்ட வரமாட்டாங்க. அப்ப கோவப்படாத இருக்க தன்மையை நம்ம வளர்த்துக்கணும், அந்த குணநலன் மேலோங்கணும். அதனாலதான் இந்த ராமாயணமோ மகாபாரதமோ இதிகாசங்கள் புராணங்கள் எது ஒன்னே இருக்கட்டுமே, அது வந்துட்டு கதையா நடந்ததா கற்பனையா நிஜமா ஹிஸ்டரியா ஜியோகிராபியா வேண்டாம் நம்மளுக்கு. அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் இந்த மாதிரி இருக்கணும், இவங்க மாதிரி இருக்க ஒரு படிப்பினை கத்துப்போம் அதுல இருந்து. அப்ப துர்வாசர்னா கோவப்பட்டுட்டு இருந்தாரு, துர்வாசர் கண்டா யாருக்குமே பிடிக்காது. அது மாதிரி நாம துர்வாசர் மாதிரி இருக்க கூடாது, நம்ம இது மாதிரியே கோவப்பட்டு இருந்தா நீ தூரமே வசமா இரு அப்படின்னு நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க. சோ நம்ம பர்சனாலிட்டி இவரு கோவக்காரரு அப்படின்னு ஆயிரும், யாரும் மாட்டாங்க. யாருமே நம்மள விரும்பலன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா. என்ன, நம்மளுடைய நிஜமான ஸ்வரூபம் ஆனந்தம் தான். அப்போ ஆனந்தமா இருக்கணும்னு கோபத்தை திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஃபேமிலி, உறவு இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க வீட்டுல இருந்தாகணும், வேற வழி இல்ல, சகிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உறவுக்காரங்கள்லாம் உங்க கோபத்தை நீங்க கோபம் காமிச்சு உங்க கூட இருக்கணும்னு எதிர்பார்த்தா முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ உறவு இருக்கும். சரி, சமூகத்துல we lose friends, நண்பர்கள் கூட கிட்ட வரமாட்டாங்க. சரி, உயிர்ல ஒவ்வொரு வாட்டி கோவப்படும் போது நம்ம உயிர் துகள்களை இழக்கிறோம்.
ஒரு வாட்டி உயிர் துகள் வெள்ள போச்சுன்னா திருப்பியும் வராது. அப்போ ஜீவகாந்த சக்தி திணிவா இருக்காது. அப்ப ஜீவகாந்த சக்தி தான் உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் காரணம். அப்ப ஜீவகாந்த சக்தி திணிவு இல்ல அப்படின்னு சொன்னா நோய் தடுப்பாற்றல் சக்தியும் குறையும். இம்யூனிட்டி லெவல் ஆல்சோ வில் டிக்ரீஸ். அப்போ எல்லா நோயும் வரிசையா நிக்க ஆரம்பிக்கும் உடலுக்குள்ள எப்ப போலான்னு சொல்லிட்டு. we only invite all the diseases by mentally. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ். ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க முன்னேற முடியாது. ப்ரோக்ரஸ் எண்டர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டாக்க கோவப்பட்டா 30-35 மென்டல் ஃப்ரீக்வன்சி, 35 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல அவ்வளோ போகும். 41 போனா இறந்து விடுவோம். அப்ப 35ங்கிறது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது 13 காச்சும் இறங்கணும். 13 எங்க, 35 எங்க, இந்த பெரிய இடைவெளி இருக்கு. அப்போ கண்ணை மூடி உக்காந்து இங்க 35லயே பழக்கமாயிருக்கு மன அலைச்சூழல், மென்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ டக்குன்னு 13க்கு வரவே வராது. இட் வில் டேக் டூ மச் டைம். ஆனா 1 hour ஆயிருது அப்படின்னாக்க அடுத்தடுத்து வேலை பார்க்கணும் இல்லையா, எழுந்துருவீங்க. அப்ப என்ன 1 hour கண்ணை மூடிட்டு உக்காந்து இருந்தீங்க, அவ்வளவுதான். தியானம் பண்ணவே இல்லை. சோ இது ஒரு தடைக்கல் தான். ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அப்போ வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இறைநிலை உணர்வு பெற வேண்டும் இல்லையா? whether you understand it or not, believe it or not, accept it or not, self realization, God realization is the purpose of our life. அப்போ வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய முடியாது. ஆக கோவப்படுறது அப்படிங்கிறது ஆன்மீக வாழ்க்கையில ஒரு தடைக்கல். ஆக உடல் நலம், மனநலம், நட்பு நலம், உயிர் நலன், ஆன்மீக நலம் எல்லாமே கெடுது. அப்போ இத்தகைய சினத்தை நாம் தவிர்க்கத்தானே வேண்டும். அப்போ சினம் வராம இருக்கணும், அந்த மாதிரியான குணநலன் அமைய பெறணும். அதுக்காக வள்ளுவர் நிறைய குறள் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. 2 வரியில அத்தனை சுருக்கி அவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்திருக்காரு. நம்ம குறளை மட்டும் காதுல வாங்கிக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துறது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்போ இந்த சினத்தை நம்ம தவிர்க்கலன்னா நமக்கு நாமேதான் அழிவாக்கிக்கிறோம். அப்போ அத்தகைய கொடிய குணமுடையது இந்த சினம். அது மட்டும் இல்ல, நம்ம சார்ந்தவங்களையும் மேன்மையான உறவுகளையும் துடிக்கக்கூடியது. அத்தகைய கொடிய குணமுடையது இந்த சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சினம் அரும் இடத்தில்தான் அருள் தோன்றும். குணநல பேற்றில் வெற்றி அடைய, உயர்வடைய பொறுமை மிகவும் அவசியம். அப்போ யார் மேலேயாச்சும் கோபம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மேல யாராச்சும் கோச்சிட்டா நம்மளுக்கு எவ்வளவு மன வருத்தம், அத நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம யார் மேலேயாச்சும் கோவப்பட்டா அதே மன வருத்தம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு தெரிய வரும் இல்லையா? அது மட்டும் இல்ல, நம்ம சினம் கொண்டு அவங்களுக்கு அது ஒரு வருத்தமாவே ஆகும். அப்படிங்கும் போது அவங்க திட்டவே வேண்டாம், அந்த வருத்தமே சாப அலையா மாறி நம்ம சுற்றுறோம். ஆக இந்த சினத்தினால எங்கும் எப்போதும் ஒரு நன்மையும் வந்ததாக சரித்திரமே கிடையாது. பழிக்கு பழின்னு இறங்கக்கூடாது. கொடியவங்களா இருந்தாலும் தீய செயல்கள் செய்தாலும் அவங்கள மன்னித்தல் தான் சிறந்தது. அதுக்கும் சொல்லியிருக்காரு வள்ளுவர், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்றுவிடல். நாம யாருடைய தரத்துக்கும் இறங்கக்கூடாது, தான் தன் தகுதியால் வென்றுவிடல். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோந்து அறநல்ல செய்யாமை நன்று. அரண் அல்லாதவற்றை செய்யாத இருக்கணும், அதுதான் சால சிறந்தது அப்படின்னு சொன்னாரு. இன்னும் ஒரு படி மேல போய் தவறு செய்வது மனித இயல்பு, ஆனா அதை மன்னிக்கிறது இறைத்தன்மை, இறை செயல். அப்போ we elevate to the level of divinity. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்விடல்.
இன்னா செய்தார்க்கும் அவர் நாண. இவ்வளவு நம்ம அவங்களுக்கு கெடுதல் செய்திருக்கோம், ஆனாலும் அவங்களுக்கு நம்மளுக்கு நன்மையே செய்யாங்களே அப்படின்னு அவங்களுக்கு வெக்கமாகணும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து எதுக்கு விடல் அப்படின்னாருன்னா, நான் செஞ்சேன் பாரு, நீ தப்பு செஞ்சா கூட, நீ எனக்கு விடுதல் பண்ணா கூட நான் உனக்கு நல்லதுதான் செய்யறேன்னு அப்ப சுட்டி காட்டுறது, இடிச்சு காட்டுறது, பழிச்சு காட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்தோ சால்பு. அப்போ இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யல அப்படின்னு சொன்னா, நல்லது செய்யல அப்படின்னா நம்ம அருள் துறையில, ஆன்மீக துறையில இருந்து, மனவளக்கலை அன்பர்களா இருந்து பயனே கிடையாது. அதனாலதான் மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த சினம் எழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே அடக்கினா 2 மடங்கு துன்பம் படணும், 2 மடங்கு தீமை எழுந்த இடத்திலேயே செய்துவிடும். அப்போ மன்னிக்கும் சுபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் கோபமே எழாம நம்மள பொறுமையா காக்க முடியும். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. இங்க வெகுளி அப்படின்னு என்ன அர்த்தம் பண்ணிருக்காங்க ஜனங்கன்னா, ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ட்டு இல்ல, வெகுளின்னா கோபம். அப்ப குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, அந்த அளவுக்கு குணநலன் அமைய பெற்றிருக்கு, எந்த விதமான தீய எண்ணமும் இல்லை. அவ்வளவு சான்றோர்கள், அவ்வளவு பெரியவர்கள், அந்த மாதிரி குணத்துல உயர்ந்தவர்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி ஒரு கணமேனும் காத்தல் அரிது. அவங்க கிட்ட ஒரு க்ஷணம் கூட கோபம் தங்காது. அப்போ அந்த நிலைக்கு நாம உயரணும். அது மட்டும் இல்ல, இந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு சங்கிலி தொடர் போல அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம், இது சங்கிலி தொடர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. காலையில எழுந்த உடனே என்ன வேணும்? காஃபி வேணும். காஃபி தான் பிடிக்கும். முதல் நாளே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது நீங்க காஃபி பொடி வாங்கிட்டு வாங்க, காஃபி பொடி தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் மண்டைய ஆட்டிட்டு போயிருக்காரு. ஆனா மறந்துட்டாரு. காலையில அட்லீஸ்ட் டீ ஆச்சும் கொடுப்போமே அப்படின்னு டீ கொடுத்தாக்க அவருக்கு சுருக்குன்னு கோபம் வந்தது. ஏன் டீ கொடுத்த? கோபத்துல என்ன பேசுறோம் தெரியல, அறிவு வேலை செய்யல, புத்தி மட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. வைஃப் சொல்றாங்க, நான் நேத்து சொன்னேன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நீங்கதான் வாங்கிட்டு வரல, நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் காதுலயே போட்டுக்கல, நல்லா திட்டிருக்காரு. சரி, அதுக்கப்புறமா அந்த டீய குடிக்கல அவரு. குளிக்க போற, ஆபீஸ் போகணுமே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு டேபிள்ல வந்து உட்காராரு. அன்னைக்கு பார்த்து இந்த அம்மா பாவம் உப்புமா பண்ணிருக்கு. உடனே இவரு கோபம் தலைக்கு ஏறி இருக்கு இல்லையா, எழும்போது 14 சைக்கிள்ஸ் செகண்ட் இருந்த மன அலைச்சூழல், மென்டல் ஃப்ரீக்வன்சி காஃபி கிடைக்கலன்னு 20க்கு போச்சு. இப்போ உப்புமாவை பார்த்தோன்னா 30க்கு போயிருச்சு. எனக்கு தெரியும் நீ வேணும்னேதான் நான் காலையில திட்டினேன்னு சொல்லிட்டு நீ உப்புமா பண்ணிருக்க. அப்போ அமைதியான சூழ்நிலை இருந்தது போக இந்த காஃபினால இவருக்கு கோபம் தலைக்கு ஏறி இந்த குடும்பத்துல அமைதியே இல்லாம செய்துட்டாரு. chaos and confusions. அப்ப இந்த அம்மாவுக்கும் மனசு ரொம்ப வருத்தமாச்சு, நான் ஒரு தப்பும் இல்லை, இப்படி கோச்சுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பேசினா இன்னும் சண்டை ஜாஸ்தி ஆகும்னு இந்த அம்மா பேசாம இருந்துட்டாங்க. சரி, இந்த கோபத்தையே அவரு கண்ணுக்கு எதுவுமே தெரியாம, எல்லாமே எதிர்க்கதான் இருக்கு, பெல்ட் பென் எல்லாம் இருக்கு, ஆனாலுமே அவருக்கு அந்த கோபத்துல வந்துட்டு புத்தி வேலை செய்யாத போது எதுவுமே கண்ணுக்கு கீழே தேடி பிடிச்சு லேட் ஆகி அதுக்குள்ள ஃபேக்டரி பஸ் போயாச்சு. சரி, ஆட்டோல தான் போய் ஆகணும். ஆட்டோக்காரன் கிட்ட போய் அங்க வா அப்படின்னு கூட்டா அவன் வரமாட்டேங்கிறான். நீங்களே பாத்துக்கலாம், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கலாம். உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, இங்கெல்லாம் வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல 4-5 ஆட்டோ நிக்கும். இங்க வா போனும் வாப்பா அப்படின்னு பார்த்தா 4-5 பேரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கும் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இது. அப்போ 6வதா அங்கேயே நின்னுட்டு இருக்கிற ஆட்டோக்காரன்ட்ட இவங்க யாருமே வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. சரி, நீ எங்கப்பா போற?
நானும் அங்கேயே வரேன் வா அப்படின்னு சொன்னேன். உடனே ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க, வாங்க உட்காருங்க, நான் அழைச்சிட்டு போய் விடுறேன். அப்போ கோவப்படாம நம்ம தன்மையா அதையே ஒரு ஆசியமா மாத்தி நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு கோபம் இங்க வேலை செய்யாது. கோபம் இல்லைன்னா தான் இத வந்துட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த எதிர்மறை எண்ணம் வராம பாத்துக்கணும். அயரா விழிப்பு நிலை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. சினம் எழும்போதே அங்கே தடுக்கணும். நிப்பின் பட் இட் செல்ஃப். சரி, எப்படியோ ஒரு ஆட்டோ கிடைச்சு போனாரு. லேட்டா போயிட்டாரு. போன உடனே பெல் அடிச்சு பியூனை ஒரு வாங்குன்னு வாங்கிட்டாரு. பியூனுக்கா ஏன் இவ்ளோ கத்துறாரு, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறான். வெளில வரான், எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு வெளில வரான். என்ன அவ்வளவு கத்துறாரு அப்படின்னு யாருக்கு தெரியும், எப்பவுமே யாருக்கு தெரியும் சொல்றது போய் இங்க இந்த பியூனுக்குமே வருத்தம் போய் கோபம் ஆயிருச்சு. என்ன செய்யாத தப்புக்கு திட்டுறாரேன்னு அவனுக்கும் கோபம் வந்துதா. யாருக்கு தெரியும் சொல்லாம இங்க மரியாதையே போச்சு பாருங்க. எவனுக்கு தெரியும்? அதுக்கு காரணம் என்ன? சினம் தான். புத்தி வேலை செய்யாது. அப்போ இந்த கோபம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கு. என்ன வெளியில காட்ட முடியாது. அவன் வந்துட்டு ஒரு பியூன், யாரு மேலயும் காட்ட முடியாது, உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கான். சரி, சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே எதிர்க்க வந்த உடனே ஒய்ஃப் ஏதோ கேக்குறா, இவ என்ன இப்படி நச்சு பண்றான்னு ஒய்ஃப வந்து பிடிச்சு வாங்குறான். திட்டுன்னு திட்டிடுறான். ஒய்ஃபுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணும் புரியல. நான் என்ன கேட்டேன், எதுக்கு இவரு கோவப்படணும், அனாவசியம், நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் திட்டு வாங்கணும் அப்படின்னு அங்க அவளுக்கும் கோவம் ரைஸ் ஆச்சு. அப்பன்னு பார்த்து சின்ன குழந்தை அடம் பிடிச்சது. குழந்தை முதுகுலயே 4 போட்டான். அப்போ இப்ப குழந்தை முதுகுல 4 போடுறதுக்கு காரணம் என்ன? அவளுடைய கோபமா? அவளுக்கு கோபம் வரத்துக்கு காரணமான புருஷனா? இல்ல. அது காரணமான பாசா? இல்ல. அப்ப என்னதான் காரணம்? பழக்கம் தான் காரணம். ஏன்னா 6 மணிக்கு காஃபி குடிச்சு பழக்கம், அந்த காஃபி கிடைக்காத கோபம் தான் சங்கிலியா மாறி பியூன் வீட்டு குழந்தைக்கு அடி விழுந்திருக்கு. அப்ப கோபம் சங்கிலி போன்றது தானே. அப்போ இந்த பழக்கத்திலேந்து விடுபடணும். பழக்கத்துக்கும் விளக்கத்திற்கும் போராடி கொண்டிருக்கிறான். அப்ப நல் விளக்கமா பெற்று இந்த சினம் என்னும் எண்ணத்தை தவிர்த்து திருத்தி பணி கொண்டால் நலம். அமைதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். We can live peacefully, harmoniously, happily. What more we want? So this is real art of living. மனதுக்கு ஒரு பயிற்சி, நல்ல பயிற்சி, விளக்கத்தின் வழி வாழ வேண்டும். அப்போ நம்ம திருத்தி தான் வாழ்ந்து ஆகணும். ஏன்னா இது வந்துட்டு கருவமைப்பு மூலமா வந்திருக்கு இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு குணம். நெகட்டிவ் எமோஷன் தான். ஆனா அதை திருத்தி பண்ணி கொள்ளலாம். கண்டிப்பாக நம் கையில் இருக்கிறது. ஆக மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். இவ்வளவு சொன்ன உடனேயே ஒருத்தர் சொன்னார், மேடம் கோபமே படலன்னா மிளகா அரைச்சிருவாங்க தலையில. இல்ல எப்படி கோவப்படணும்னு சொல்லி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, சினம் தவிர்த்தல் சொல்லிட்டு கோவப்படுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, எப்படி அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், அதுக்கப்புறமா டிசைட் பண்ண நீங்களே அப்படின்னு. ஒரு கிராமத்து எல்லையில பக்கத்துல சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் பெரிய திடலா இருந்தது. அங்க போய் விளையாடினாக்கா யாருக்கும் தொந்தரவு இருக்காது, நீங்க பால் அடிச்சு விளையாடினாலும் யாரையும் படாது இல்ல, அங்க போய் விளையாடலாங்க அப்படின்னு அந்த ஊருக்கு வந்த ஒரு மகான் உபன்யாசம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. கேட்ட உடனே அவன் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுது, இல்ல அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அது எங்களை கடிக்குது, அதனால நான் அங்க போய் விளையாட முடியாது, பயமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த பசங்கள்லாம். உடனே அந்த மகான் அவர் வந்து முற்றும் அறிந்தவர், முக்காலமும் உணர்ந்தவர். அப்போ அனிமல் பாஷை கூட அவருக்கு புரியும். அப்போ அவர் பாம்பு கிட்ட போய், ஏன்பா இப்படி பண்ற, பயமுறுத்துற, இது தப்பு இல்லையா, உனக்கு நற்கதி வேணும் இல்லையா, இனிமே அவங்கள கடிக்காத அப்படின்னு உபதேசம் பண்ணாரு. பாம்பும் சரி அப்படின்னு தலையாட்டிருச்சு. இவரு ஊருக்கு உள்ள போய் 1 மாசம் உபன்யாசம் எல்லாம் பண்ணி சொற்பொழிவெல்லாம் ஆற்றி மக்களுக்கு நல்ல உபதேசம் கொடுத்துட்டு நல்வழிப்படுத்திட்டு திருப்பியும்
அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு அந்த வழியா வர்றாரு. அப்போ இவருக்கு ஞாபகம் வந்தது, அந்த பாம்போட ஞாபகம். சரி, அந்த பாம்பு இப்ப என்ன பண்ணுதுன்னு பாக்கலான்னு கிட்ட போய் பார்த்தா குத்துயிரும் கொலையுருமா கிடக்குது. என்னப்பா இது அப்படின்னு கேட்டா, எல்லாம் உங்க உபதேசம்தான், நீங்க தான் கடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, பாருங்க என்னுடைய நிலைமை எப்படி ஆயிருச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாரு. நான் கடிக்கலான்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சு, கல்லால் அடிக்கிறது குச்சியால குத்துறதுன்னு பண்ணிட்டாங்க, அதான் இப்படி ஆயிருச்சு. நான் என்ன சொன்னேன், கடிக்காதன்னு தானே சொன்னேன், புஷ்ன்னு அவங்கள பயமுறுத்தாதன்னு சொல்லவே இல்லையே. சோ we have to dramatize. நம்ம கோவத்தை எப்படி காட்டணும், உதட்ட அளவுல காட்டணும், உள்ள சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போக கூடாது, நம்ம உடலுக்குள்ள உடல் பதிவா ஆகக்கூடாது. உடல் செல், மூளை செல், ஜீவகாந்த களத்துல வித்து செல்ல பதிவாக கூடாது. ஆனா உதட்ட அளவுல காட்டலாம், நடிக்கலாம், நடித்துத்தான் நடிப்பு சின்னமாக இருக்க வேண்டும். கோவத்தை காட்டலாம், அதனாலதான் ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொன்னாங்க. சமுதாயத்துல நல்லது செய்யணும் அப்படின்னு ரௌத்ரம் பழக வேண்டும். ஆனா உதட்டவில் இருக்க வேண்டும், நம்ம சிஸ்டத்துக்குள்ள பாடி சிஸ்டம்குள்ள கொண்டு போக கூடாது, ஒரு நடிப்பு சினமாக இருக்க வேண்டும். எப்படி சினிமால எல்லாம் நடிக்கிறாங்க அது மாதிரி நடிப்பு சினமாக. அப்ப நடிப்பு சினம் தான் இது. நல்ல நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க உடலுக்குள்ள என்ட்ரி ஆகவே ஆகாது இந்த கோவம் அப்படிங்கிற தன்மை. கரெக்டா? இத வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இதையும் ஒரு சரி, இந்த பாம்பு கதை இது வந்துட்டு கதை மேடம் சொல்லலாம். சரி, வீட்டுக்குள்ளேயே ஒரு நடக்கிற ஒரு இன்சிடென்டே கேட்கலாம். இப்போ ஒரு குழந்தை போகுது, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா பள்ளம் இருக்கு, விழுந்துரும் அப்படின்னு சொன்னாக்க, நான் ஆனவளக்கலை மன்றத்துக்கு போயிட்டேன், சினம் தவி பாடம் கத்துக்கிட்டேன், அதனால நான் கோவமே படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே குழந்தை அங்க போகாத விழுந்துருவ அப்படின்னு அது கேட்கும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்க குரலை உயர்த்துவீங்க. ஜஸ்ட் யூ ரைஸ் யுவர் வாய்ஸ். அது திட்டுற மாதிரி. அப்ப உடனே அம்மா என்னோ திட்டுறா அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி பார்க்கும். அப்ப நிதானமா சொல்லலாம், பாரு முன்னாடி பள்ளம் இருக்கு தெரியலையா, விழுந்துருவா, வா இந்த பக்கமா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதுதான் நடிப்புச்சி. உதட்ட அளவுல நம்ம காட்டுல நம்ம கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சும்மா இருந்தா குழந்தைக்கு அடிபடும் அங்க. ஆக ரௌத்ரம் பழக வேண்டும். எப்படி, எங்கு பழக வேண்டும், எந்த தன்மையில, எந்த டோன், வாய்ஸ் எல்லாமே கவுண்ட் ஆகும். ஆக நம்ம என்ட்ரி கொடுக்காம உதட்டளவில் நடிப்பு சின்னமாக கண்டிப்பாக காட்டலாம். என்ன, ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னா நடிப்பு சின்னம் காட்டினால்தான் அங்க வேலை நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா உதட்டளவுல நம்ம கோபப்பட்டால்தான் முடியும். அது கோபமாக இருக்கக்கூடாது, மத்தவங்களுக்கு அது கோபமா தோணணுமே வழிய உங்களுக்கு அது கோபமா இருக்க கூடாது. அந்த அளவுக்கு மனசுல உறுதி வச்சுட்டு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த நடிப்பு சின்னத்தை காட்ட வேண்டும். இல்லைன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த சினம் அப்படிங்கிறது பதிவாயிரும். அவ்வளவு உஷாரா. ஆக யாரையும் இஷ்டம் போல துன்பமே முடியாது, கோவப்படவே முடியாது. என்ன, எல்லார்கிட்டயுமே பாவப்பதிவு அப்படிங்கிறது இருக்கு. இணைப்பதிவே தேகம் கண்டாய் சொல்லியிருக்காரு இல்லையா திருமூலர். அப்போ அந்த பதிவு ஒரு நாள் வெளி வரணும், அதற்கான துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிங்கும் போது இது இயற்கை நியதி. அப்போ இயற்கை வந்துட்டு இந்த பாவப்பதிவை போக்குறதுக்கு இன்னொருத்தர கருவியா உபயோகிச்சு அவர் மூலமா நம்ம பதிவை போக்குது அப்படின்ட்டுதான் நம்ம எடுத்துக்கணும். அவர் திட்டுறாருன்னா அவரு விருப்பப்பட்டு திட்டுறது கிடையாது. அப்படி எடுத்துண்டாக்க நம்ம முதல்ல ரியாக்ட் பண்ண மாட்டோம், அவர் மேல கோபம் வராது. இன்ஃபேக்ட் அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், மனமாற வாழ்த்தணும். என்ன, என்னுடைய பாவப்பதிவு போக்குவதற்கு நீ கருவியாய் உபயோகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உணர்வோட அவரை வாழ்த்தணும். அப்படி பண்ணாக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் சைக்கிள் நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதாவது
அவர் உங்களை துன்புறுத்தும் போது இது இயற்கை நியதி, என்னுடைய பாவப்பதிவு போக்குறதுக்காக இயற்கை வந்துட்டு அவரை கருணையா உபயோகிச்சிருக்கு, அவர் நிஜமாவே என்னை திட்டல, அதனால நான் அவரை வாழ்த்துறேன் அப்படின்னு நினைக்கும் போது, நீங்க அவர் திட்டாம இருக்கும் போது, ஒரு பாவ செயல் செய்யாத இருக்கும் போது, இன்னொருடைய பாவப்பதிவை போக்குவதற்கு இயற்கை உங்களை கருவியாக உபயோகிக்காது. இத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. மேலும் வாழ்த்தும் செயல் நன்மை, டபுள் நன்மை கிடைக்குது நமக்கு. அதனாலதான் சொன்னாரு வள்ளுவர், இடுக்கண் வருங்கால் நகுக. அப்போ டவுட், இடுக்கண் வருங்கால் நகுகன்னா எப்படி சிரிக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த இயற்கை நியதியை புரிஞ்சுட்டாக்க நீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அழமாட்டீங்க, திட்ட மாட்டீங்க, ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க. ஒரு பாவ செயல் செய்து பாவ பதிவை அடிஷனலா உண்டாக்கிக்க மாட்டீங்க. அதத்தான் வந்துட்டு இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொன்னது. அப்போ ஒரு கோபம் வருது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 2 கொஸ்டின் நீங்க கேட்டுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கோபம் வந்துச்சு, 2 கொஸ்டின். காரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு உங்ககிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்க சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. கோவப்படாதீங்க, கோபம் வருதா, சரி நீங்களே கேளுங்க, நான் பொய் சொன்னேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. பதில் ஆமாம் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. if the answer is yes, then you have no right to get angry, இல்லையா? ஆமா நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கோவப்படுற தகுதியே கிடையாதே, அப்ப கோவப்படக்கூடாது. சரி, பதில் இல்ல அப்படின்னு வந்ததுன்னாக்க, நான் பொய் சொல்லவே இல்ல, அவருக்கு பொய் சொல்லுவார் போல இருக்கு, அவரு தன்னையே பிரதிபலிச்சிருக்கிறாரு, ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கோவப்பட மாட்டீங்க. ஆனா வாய் விட்டு சொல்லிடாதீங்க, உங்களுடைய சுபாவம் அது, உங்களை நீங்களே பிரதிபலிச்சுக்கிறீங்க, ஐயோ பாவம்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. So you ask only 2 questions. If the answer is yes, then you have no right to get angry. If the answer is no, why to waste energy? நம்ம ஏன் நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம மூட ஏன் ஸ்பாயில் பண்ணிக்கணும், நம்ம அறிவு ஏன் இழக்கணும்? எவ்வளவு பாதிப்புகள் அத்தனையும் ஒரு செகண்ட்ல வந்து போகும். அப்போ you will not worry, why waste energy? அது ஒண்ணுதான் கோபம் வராது. எஸ் வந்தாலும் கோபம் வராது, நோன் சொன்னாலும் கோபம் வராது. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். எப்படி கோபத்தை வந்துட்டு தவிர்க்கலாம்? அடுத்த கேள்வி. forgiveness, understanding, ATS injection, accept the people as they are. இந்த மாதிரி வழிகள்ல வரும் கோபத்தை தவிர்க்கலாம். forgiveness, மன்னிப்போம் மறப்போம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ஐ வில் forgive you but I will forget அப்படிம்பாங்க. நான் மன்னிச்சுட்டேன் ஆனா மறக்க மட்டும் மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இன்னும் கோபம் இருக்குன்னு அர்த்தம். இருப்பு கட்டிய சினமா மாறும். டபுள் இல்லெஃப்ட் நம்மளுக்கு தான். So forgiveness, make it as a habit. Cultivate this habit. Mind all becomes right. அடுத்தது understanding, to be a good listener. காது கொடுத்து கேளுங்க, கேட்டாதான் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நடக்கும். உதாரணத்துக்கு உங்க வீட்டு வேலைக்காரி வந்துட்டு 3 நாளா வரல அப்படின்னா உங்களுக்கு கோபம் ஏறி இருக்கு. அப்போ வந்த உடனே படப்படன்னு அவளை திட்டாக்க அடுத்து அந்த வேலைக்காரி நின்றுவா, நம்பர் 1. அதுக்கப்புறமா மெதுவா அவளே சொல்லுவா, இது மாதிரி குழந்தை செத்துருச்சு, ஏதோ ஒரு துக்ககரமான ஒரு செய்திய சொல்லும் போது உங்களுக்கு தோணும், ஏன் திட்டினோம் அப்படின்னு உங்க மேலேயே உங்களுக்கு கோபம் வரும். அப்போ நஷ்டம் யாருக்கு? இவ்வளவு திட்டு வாங்கின பிற்பாடு அவ வருவாளா? வரமாட்டா. அவளுக்கு இன்னொரு வீடு கிடைக்கும். சோ நஷ்டம் இங்க நம்மளுக்கு தான். சோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், டு பி a good listener, do not argue. Wise discuss, fools only argue. விவாதம் செய்யலாம், வாதம் செய்யக்கூடாது. Think other person may be right. Do not backbite. Do not criticize. Serve the society.
அடுத்தது ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன். ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் எது போடுவாங்க? ஒரு துருப்பிடிச்ச இரும்பு வந்துட்டு ரத்தம் வர அளவுக்கு பட்டு காயாயிருச்சு அப்படின்னா செப்டிக் ஆகக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் 24 ஹவர்ஸ்க்குள்ள போடுவாங்க. சிரம் போடுவாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்திலும் ஒரு ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் இருக்கு. மானசீகமா போடக்கூடியது என்ன கேட்டாக்க அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். கண்மூடி தியானம் செய்து துரியத்துல பதிவு பண்ணிக்கோங்க. இந்த 3 குணங்களும் குணநலன்களும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் செய்து மன உறுதியோட இந்த இன்ஜெக்ஷன் மானசீகமா போட்டுட்டீங்கன்னா உடலுக்குள்ளேயே ரத்த ஓட்டத்திலேயே 3 குணநலன்களும் அமைய பெறும். அப்ப இந்த குணநலன்கள் மேலோங்கும். இந்த குணநலன்கள் மேலோங்கும் போது இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இதெல்லாம் இருந்தால் கோபத்தை தவிர்க்கலாம், கண்டிப்பாக திருத்தி பணி கொள்ளலாம். அப்போ ஆன்மீகத்திலையும் முன்னேற்றம். accept the people as they are. So சின்ன சின்ன tidbits மாதிரி சொல்றேன். By getting angry you cannot win the race. Shortest route to hell, one letter short of danger. Emotional mood to the soul. ஆக கோபம் அடாம இருக்கிறதுக்கு நம்ம மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அதனால தியானம் செய்துட்டு துரியத்துல இருந்து ஆங்கர் ஒர்க் ஷாப் நீங்க உங்களுக்கு நீங்களே கண்டக்ட் பண்ணிக்கணும். அப்போ பேப்பர் எடுத்து யார் மேல கோபம் வருது, எதுக்காக கோபம் வருது, என்னுடைய பங்கு என்ன, அவருடைய பங்கு என்ன, இதுக்கு யாரு காரணம், நானா அவரா, இது கோபம் இல்லாம ஏதாவது சாதிச்சேனா, இந்த மாதிரி பல விஷயங்கள் போட்டு நீங்க ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிக்கோங்க. எழுதும் போது அவங்க பேரை எழுதுறாதீங்க, ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி XYZன்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு வேற ஒரு சண்டை நடக்கும், இது போயிரும். சோ இந்த ஒர்க் ஷாப்ப கண்டிப்பா கண்டக்ட் பண்ணாதான் இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியில நாம ஜெயிக்க முடியும். அப்ப வாழ்வில் அமைதி நிலவும். கண்டிப்பாக இந்த சினத்தை தவிர்த்து பணி கொள்ள வேண்டும். பணி கொண்டு பயன்பெறுவோம். நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். வாழ்வோம் வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.